வணக்கம். நான் உங்கள் செந்தில்வேலன் சொல்லின் செல்வன் விளாக்ஸிலிருந்து. சப்ஸ்கிரைபராக இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இணைய போகிறவர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். நேற்றைய முன்தினம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றழுத்தத்தை பற்றி உங்களுக்கு யார் யாருக்கு ஆக்சுவல் லிமிட் எவ்வளோ வைக்கணுன்றது தெரியும் அப்படின்றத பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு நண்பருக்கு சொல்லியிருந்தார், அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கான விடயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ காற்றழுத்தம் கரெக்டாக எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா, இது ஜென்ரலாக எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் பொருந்தாது. பட் ஆனால் நார்மலாக நம்ம சிங்கிள் யூசர், டபுள் யூசர், நம்ம டபுள்ஸ் போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 28ம் பேக்கில் 32ம் தான் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவல் லிமிட்டு. ஸோ இந்த பவுண்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்ரி 3 days ஒன்ஸ் நீங்கள் காற்று மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி கரெக்டான லிமிட் நம்ம வைக்கிற பட்சத்தில் நம்மளால் 3 நாளைக்கு ஒரு தடவை ஏர் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த லிமிட் நார்மலாக இந்த பவுண்ட்ஸை நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஆனால் நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, காற்றழுத்தத்தை கரெக்டாக கவனிக்கிறதே கிடையாது. 3 நாளுன்றது 10 நாள், 12 நாள், 15 நாள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டன் ஆகி தான் நம்ம ஒரு வாட்டியும் காற்றை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு வாட்டியும் பெட்ரோல் பங்க்கு போகும்போதும் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு கரெக்டான மெத்தடு. பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு 1 வாரம் 10 நாள் நம்ம பெட்ரோல் பங்க்கு பக்கமே நம்ம போகிறதில்ல. அந்த மாதிரி போகாத பட்சத்தில் நீங்கள் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ லோ ஏர் குவான்டிட்டியில் உங்கள் வண்டி ரன் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வீலோட ப்ரெஷர் கம்மியாக டயரோட தேய்மானம், ரோடு ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு டயரும் சீக்கிரத்தில் தேயும். அதே சமயத்தில் சின்னதாக ஏதாச்சும் ஒரு கல் பட்டுதுன்னா கூட உங்களுக்கு பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட அலாய் வீல்ஸு ப்ளஸ்ஸு உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்ட் ஆகாது. ஆனால் ஸ்போக்ஸ் வீல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்ப நெளிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும். ப்ளஸ்ஸு மைலேஜை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ்லேருந்து ஏர் ப்ரெஷர் கம்மியாக வச்சு ஓட்டும்போது கண்டிப்பாக 3-4 கிலோமீட்டர்ன்றது கண்டிப்பாக லெஸ் தென் தான் உங்களுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோட் ப்ரெசன்ஸ் டயரை அதிகமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸாக உங்களுக்கு ரோட்டில் அது ப்ரெசன்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஆகிடும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரோட்டில் பிக்கப் இல்லாமல் உங்களுக்கு பெட்ரோலை நிறைய வண்டி வேஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஏர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால இவ்வளோ சிக்கல்லேருந்து நம்ம தவிர்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும்னா, ஃப்ரண்ட்டில் 28ம் ரியரில் 32. ரியர்ன்றது பேக் வீல்னு சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கலாக கொஞ்சம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை. ஸோ புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. தெரியலனா என்னென்னு கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரியரில் 32ம் நம்ம வைக்கிறதுன்றது ஒரு கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ். அப்படி பண்ண முடியாதவங்க எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம்? ஒரு வழி இருக்குது அதுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நார்மலாக எதனால் 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஏர் பவுண்ட்ஸ் செக் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளில் நமக்கு நம்ம ஃபில் பண்ணுற ஏர் அப்படியே வீலில் இருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 பவுண்டு வீதம் நமக்கு கம்மியாகிற பட்சத்தில் நீங்கள் 1 வாரம் கழித்து திருப்பி போய் செக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் 28 வச்சிங்கன்னா 7 அதில் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 21 தான் இருக்கும். ஸோ நம்ம புது வீலு, அந்த மவுத்து அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு ஏர் ஃபில் பண்ணிங்கன்னா, நானே அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் டியூப் மாற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகும்போது உங்களுக்கு மவுத்து கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி டியூப் மாற்றும் போதெல்லாம் காற்று அடிச்சோன்னா அது 15 நாளைக்கு அப்படியே நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, அந்த மவுத் வால்வு இருக்குது இல்லைங்களா, அந்த மவுத் வால்வு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அது வழியாக காற்று குறையிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அது காற்று நீங்கள் ஒரு தடவை அடிச்சிட்டிங்கன்னா காற்றே குறையாதுன்றதை யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொல்லவும் மாட்டாங்க. அதனால தான் கம்பெனியே என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாளைக்கு ஒரு தடவை ஏர் செக் பண்ணுங்கள், இல்லை மினிமமாக வீக்லி ஒன்ஸாவது கம்பல்சரி ஏர் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. 3 நாள் தான் எந்த ஒரு கம்பெனிஸுமே ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. 3 days ஒன்ஸ் ஏர் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணுறதே கிடையாது, இன்க்ளூடிங் நானும் தான். ஸோ என்னாலையும் பண்ண முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, டேங்கை ஒரு
ரூ. 300 பெட்ரோல் போட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர், அதாவது நிறைய கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அவங்க பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். பெட்ரோல் போட்டாலும் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து தீர்ந்துறதுனால அவங்க திரும்பி போவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் வீட்டில் லேடிஸ் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறவங்க, ஸோ அந்த மாதிரி அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறவங்க, காலையில் கோவிலுக்கு கொண்டு போகிறவங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை தான் பெட்ரோலே போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் இதுக்குன்ட்டு கொண்டு போயிட்டு ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதனாலன்னா காலையில் கொண்டு போயிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அவங்களுக்கு வீட்டு இல்லத்தரசிகளோ வேலைக்கு போகிறவங்களோ லேடிஸுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டைம் கிடையாது. அதே சமயத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த டைமுக்கு அவங்க வந்து அந்த ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விடணும், திரும்பி வந்து சமையல் பண்ணணும், சமையல் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், வேலைக்கு போகலைன்னா ஹஸ்பண்டுக்கு வெளியில் போகிறவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்கிறது, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாக ஷெட்யூல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களால வந்து வண்டி கொண்டு போயிட்டு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வெளியில் போகும்போது மட்டும்தான் அதுக்கான டைமை ஒதுக்கணும். அது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் தான். ஞாபகம் இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ தான் அவங்க வந்து யாரே வந்து ஃபில் பண்ணுறக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு மினிமம் லிமிட்டு எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2832. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் பெட்ரோல் போடுவீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் தான். ஒரு நாளைக்கு நான் 1 பவுண்டு வீதம் உங்களுக்கு நான் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணுறவராக இருந்தால் 28 + 7 எவ்வளோ வருது? 35 வருதுங்களா? அதே மாதிரி பேக் வீலுக்கு 40 வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். அதுக்கப்புறமா படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்து என்ன ஆகும்னா நார்மல் லிமிட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பவுண்ட்ஸ் வந்து அந்த நார்மல் லிமிட்டில் நீங்கள் ஏற வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் அது ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப லோ லிமிட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வந்து பவுண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து 7 பவுண்டு குறையுதுன்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுருவோம் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸஸாக வச்சுருங்க. உடனே வந்து நான் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் செக் பண்ணுவேன், 15 நாளைக்கு ஒரு தடவை தான் செக் பண்ணுவேன், அதனால் நான் 15.35 ப்ளஸ் வந்து 28 32 + 15 வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா டயர் வெடிச்சிடும். ஸோ மினிமம் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பவுண்ட்ஸு. ஸோ அதை வச்சிங்கனாலே உங்களுக்கு அன்றைக்கி டேக்கு வந்துலாம் கல் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தடதடன்ட்டு உங்களுக்கு ஷாக் அப்சர்வர்லாம் தூக்கி போடும். ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் வீல்ஸு, ஏன்னா டைட்டாக நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கு மேலேயும் ஓவர் எக்ஸீடாகவும் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் வீலுக்கு தான் வந்து கண்டிப்பாக பிரச்சனை. ஏன்னா டியூப் வந்து வீக்காக இருந்ததுன்னா டியூப் கிழிஞ்சிரும், இல்லைனா டயர் வந்து மவுத்தை விட்டு வெளியில் வந்துடும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ டியூப் டயர்ன்றது ரொம்ப கம்மி. டியூப் டயராக இருக்க போய் உங்களுக்கு வந்து கல் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூப்லெஸ் டயராக இருந்தால் பள்ளத்தில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட்ஸ் வீக்காக இருந்ததுன்னா அந்த மவுத் வழியாக ஏர் வந்து வெளியில் போகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு மினிமம் லிமிட்டை நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் அதை பண்ணுங்கள். அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் போய்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் வீலில் 30 ஆர் 35 32, ஸோ அந்த மாதிரி 28லேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸோ இல்லை 7 பாயிண்ட்ஸோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கில் வந்து 40 வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட்டை வச்சுக்கலாம், 40 பவுண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தாங்கும். அப்படியே ரெடியூஸ் ஆகிற வீலாக இருந்தால் கூட அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து நார்மல் லிமிட்டில் தான் வந்து நிற்குமே தவிர ரொம்ப லோ லிமிட்டில் வந்து போகாது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த வாப்ளிங், இந்த டயர் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால உங்களுக்கு வண்டியை வந்து டைட்டாக ஓட வைக்கிறது, டயரை அதிகமாக வந்து தேய வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். உங்களோட டயரோட லைஃப்பையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு ஏர் ஃபில் பண்ணுறதுனால இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை நான் எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் வந்து இப்போ அந்த ஏர் ப்ரெஷர் நம்ம பற்றி பேசிட்டோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து உங்களுக்கு மைலேஜ் வந்து மெயினாக வந்து இது மூலியமாகவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான், பட் ஆனால் வந்து அதனால் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வந்து இருக்கே தவிர மற்றபடி டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி.
ஸோ நான் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் போவேன்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வந்து சொல்யூஷனாக வந்து இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா, யார் யாரெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியுமோ அவங்கெல்லாம் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை ஏர் செக் பண்ணுறத கடைபிடிங்க. கடைபிடிக்க முடியலன்ட்டு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் வந்து ஃபார்மாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஸோ போக முடியாதவங்களுக்காக தான் ஆக்சுவலி வந்து இந்த பதிவே தவிர, போக முடிகிறவங்க கண்டிப்பாக வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை நார்மல் லிமிட் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் தானே தவிர, மற்றபடி இதுவும் வந்து ஒரு வகையான உங்களோட வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸில் தான் வரும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரால் போக முடியாதவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடுங்க. அப்படி என்னால் வந்து 2மே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்ரோலை கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பெட்ரோல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போடுறதுனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போகிறீங்க. அதனால் நான் வந்து ஏர் செக் பண்ண முடியல. நான் வந்து இதில் வந்து அதை வந்து ஒரு பெருமையாகவே சொல்கிறாங்க. நான் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் பெட்ரோல் போடுறேன். 15 நாளைக்கு ஒரு தடவை பெட்ரோல் போட்டு பெட்ரோலை வந்து டம்ப் பண்ணிட்டு நீங்கள் அது மூலிமா வந்து, ஏன்னா பெட்ரோலோட கண்டாமினேஷன் வந்து கார்பரேட்டரில் போயோ இல்லை ஃபியூல் இன்ஜெக்ஷனில் போயோ பிளாக் ஆகி அது மூலிமா வேறு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெட்ரோலை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த பிளாக்கிங் பிரச்சனையோ இல்லைனா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் உள்ளே போய்ட்டு உட்கார்றதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட வெஹிக்கிளை வந்து தரமாக ஓட வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸே தவிர, மற்றபடி இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு ஏர் ஃபில் பண்ணுறதுல எவ்வளோ ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத மக்கள் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவே போட்டிருக்கிறோம். ஸோ போக முடியாதவங்க பெட்ரோல் அதிகமாக போட்டுக்கலாம். போக முடிகிறவங்க பெட்ரோலை எந்த அளவுக்கு டேங்க்கில் கம்மியாக வச்சு, இப்போ கம்மியாக வைக்கிறதுலேயும் உங்களுக்கு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற BS6 எல்லாமே வந்து 2 லிட்டர் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஃபியூவல் எம்டின்ற மாதிரி காமிக்கும். அந்த ஃபியூவல் லோ குவான்டிட்டி வந்து அந்த பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் கடைசியாக. அந்த மாதிரி பிளிங்க் ஆகிறவங்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் இருக்கும், ஆல்ரெடி 1.5 லிட்டர் பெட்ரோலாவது இருக்கும். போடுறத 300 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூட்டி எட்ஜெல்லாம் எடுத்திங்கன்னா, உங்களுக்கு அதாவது ஸ்கூட்டர் டைப் வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கனால டேங்க் வந்து ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி ஃபுல்லாக போடாமல் 200க்கு போட்டுக்குங்க. 200க்கு போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டுங்க. திரும்பி நீங்கள் பெட்ரோல் போட வேண்டிய கண்டிஷனுக்கு வரும். அதனால் நீங்கள் திரும்ப வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். அந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாகவே மாறி நீங்கள் ரெகுலராக வந்து ஏர் ஃபில் பண்ணுறது, ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து போகவே மாட்டேன், நான் 10 நாளைக்கு ஒருத்தர் தான் போவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ரெகுலராக நான் வந்து ஏர் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2832 3 நாளைக்கு ஒரு தடவை நான் ஏர் ஃபில் பண்ணிக்கிறேன், ஏர் செக் பண்ணிக்கிறேன், பெட்ரோல் போட்டுக்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 2832 வச்சுக்கோங்க. போக முடியாதவங்களுக்கு +7 வச்சு நார்மல் லிமிட்லேருந்து +7 வச்சு நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்பயும் வந்து நீங்கள் வந்து பெட்ரோலை வந்து குறைவாகவே போட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போனால் கூட உங்களோட யூசேஜ் கம்மியாக இருக்கிறதுனால பெட்ரோலை கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். டம்ப் பண்ணாதீங்க எக்காரணத்தை கொண்டு. டேங்க்கில் வந்து பெட்ரோலை வந்து நான் அதிகமாக போட்டுருவேன், எனக்கு அந்த மாதிரி ஃபியூவல் எக்கனாமிக்கல் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்டில் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால பெட்ரோலை டேங்க்கில் போட்டு அது ரஸ்ட்டு பார்ட்டிகல்ஸில் உள்ள ஏகப்பட்டது இருக்கும், அதோட மிக்ஸ் ஆகி அது பெட்ரோலோட மெர்ஜ் ஆகி பெட்ரோல்லேருந்து வெளியில் வரும்போது டேப்பில் அடைக்கிறது, ஸோ கார்பரேட்டரில் அடைக்கிறது, ஃபியூல் இன்ஜெக்டரில் அடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் க்ரியேட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கணும்னா பெட்ரோலை கம்மியாக போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டேங்க்கோட இன்னர் இதில் வந்து சோலில் வந்து கண்டிப்பாக ரஸ்ட்டு வராது. ஏன்னா பெட்ரோல் இருக்கிற கண்டாமினேஷனால் தான் உங்களுக்கு ரஸ்ட்டே ஆகுது. பெட்ரோலில் கண்டாமினேஷன் இல்லைனா ரஸ்ட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த மெட்டீரியல், அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் டேங்க் பண்ணுறாங்க, ரஸ்ட் ஆகக்கூடாத மெட்டீரியலில் தான் உள்ள, ஏன்னா கோட்டிங் எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் க்ரியேட் ஆகுதுன்னா அது வந்து 100% வந்து பெட்ரோலோட கண்டாமினேஷன் தான். ஸோ அதனால் பெட்ரோல்ஸ் எங்கே வந்து கரெக்டாக போடுறாங்க, ப்ளஸ் நல்ல பெட்ரோல் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுலேயே தெரியும். ஸோ நார்மலாக இருக்கிற பெட்ரோலில் வர ஸ்மெல்லுக்கும் நல்ல பெட்ரோலில் இருக்கிற ஸ்மெல்லுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு வரும். ஸோ அதனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள். ஒரே இடத்துல போடாதீங்க, ஒரு 4-5 இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸில் எந்த பங்க்கில் பெட்டராக வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது, பெட்ரோல் வந்து கரெக்டான லிமிட்டு போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பங்க்கில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஒரு வகையான உங்கள் வண்டியோட மெயின்டெனன்ஸில் அடங்குகிற ஒரு பாயிண்ட்டு தான்.
ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிறைய வண்டி ஓட்டாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நிறைய வண்டி ஓட்டுறவங்களுக்கு செகண்ட் பாயிண்ட். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட வண்டி வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஏரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸ், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. ஸோ அதனால் இதை மெயின்டைன் பண்ணுறது உங்களோட வண்டிக்கு ரொம்ப சிறந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.